கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இயக்குனர் தங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்த ஜோசியர் வனத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜோசியர் கைது செய்யப்பட்டது ஏன்? வனத்துறையினர் கொடுத்த விளக்கம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் தொகுதியில் போட்டியிடும் இயக்குனர் தங்கர் பச்சான் ஓட்டு கேட்க சென்ற இடத்தில் கிளி ஜோதிடம் பார்த்துள்ளார். நீதிய நேர்மையின் அதிகாரம் அவருடைய அனுமதி வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்தில் அவர் பேரும் வாழ வேண்டும். அழகர நீதிய நேர்மையின் வழி வந்திருக்கப்பட்ட ஜாதகம் அழகுமுத்து ஐயனாரே ஆசீர்வாதம். தங்கர் பச்சானுக்கு ஜோசியம் பார்த்த கிளி ஜோதிடர் அடுத்த 2 நாட்களில் போலீசாரால் கைது செய்யப்பட்டது ஏன்? கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக இயக்குனர் தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார். தேர்தலையொட்டி அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 7ஆம் தேதி கடலூர் தென்னம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தங்கர் பச்சான் அங்குள்ள அழகுமுத்து ஐயனார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவிலில் இருந்து வெளியே வந்தவர் அங்கு இருந்த கிளி ஜோசியரிடம் தனக்கு ஜோசியம் பார்க்கும்படி கூறி தரையில் அமர்ந்து கொண்டார். கூண்டுக்குள் இருந்த கிளியை திறந்துவிட்ட ஜோசியரிடம் கிளி ஒரு அட்டையை எடுத்து கொடுத்து மீண்டும் கூண்டிற்குள் சென்று விட்டது. கிளி எடுத்து கொடுத்த அட்டையில் அந்த கோவிலின் மூலவரான அழகுமுத்து ஐயனார் சாமியே வந்துள்ளது. அட்டையை பார்த்து உங்களுக்கு வெற்றி என கிளி ஜோசியர் அழுத்தமாக கூறியுள்ளார். அதை கேட்டு தங்கர் பச்சானின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். வந்திருக்கப்பட்ட ஜாதகம் அழகுமுத்து ஐயனாரே ஆசீர்வாதம். ஓட்டு கேட்க வந்த தங்கர் பச்சான் கிளி ஜோசியம் பார்த்த வீடியோ வேகமாக பரவியது. இந்த நிலையில் தற்போது அந்த கிளி ஜோசியர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காரணம், பச்சை கிளிகளை கூண்டில் அடைத்து வைப்பது சட்டப்படி குற்றமாகும். வீடியோவை ஆதாரமாக வைத்து கிளி ஜோசியர் மீது வழக்கு பதிந்த வனத்துறையினர் கடந்த 2 நாட்களாக அவரை தேடி வந்தனர். செவ்வாய்க்கிழமை காலை தனது கிளிக்கூண்டுடன் ஜோசியம் பார்க்க வந்த ஜோசியர் செல்வராஜை வனத்துறையினர் கைது செய்தனர். அவருடன் வந்த அவரது சகோதரர் சீனிவாசனையும் வனத்துறையினர் கைது செய்தனர். இருவரிடமும் இருந்த 2 கூண்டுகளில் இருந்து 4 கிளிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரையும் வனத்துறை அலுவலகத்தில் விசாரித்தனர். அதன் பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கிளிகளும் சுதந்திரமாக பறக்க விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வயது முதிர்ந்தவர்கள் என்பதால் அபராதம் விதிக்கப்படாமல் ஜோசியர் இருவரையும் வனத்துறையினர் விடுவித்தனர். இனி கிளி மூலம் ஜோசியம் பார்க்க கூடாது எனவும் மீறினால் அபராதத்துடன் சிறை செல்ல நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்த ஜோசியர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட சம்பவம் தேர்தல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் தங்கர் பச்சானுக்கு வெற்றி என்று சொன்ன அந்த கிளி வனத்துறையினரால் இனி சுதந்திரமாக பறக்கப் போவதை எண்ணி அங்கிருந்தவர்கள் நகைப்புடனே கலைந்து சென்றனர்.